தேர்தல் பணிகள் மிக தீவிரமாக ஒவ்வொரு கட்சிகளும் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் நம்மளோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். எல்லாரும் தேர்தல் பணிகளை ரொம்ப தீவிரப்படுத்தியிருக்கிறாங்க. தொடர்ந்து பல்வேறு கட்சிகள் தேர்தல் தயாராகிட்டு இருக்காங்க. நம்மளுடைய பார்ட்டி எப்படி போயிட்டு இருக்கு சார்? தமிழக வாழ்வுரிமை கட்சியும் கடந்த 4 தினங்களாக தமிழ்நாட்டில் இருக்கிற 234 சட்டமன்ற தொகுதியிலும் இருக்கிற எங்கள் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகளையும் மாவட்ட தலைவர் செயலாளர்களையும் தொகுதி தலைவர் செயலாளர்களையும் அழைத்து கட்சியை வலுப்படுத்துகின்ற வேலைகளையும் ஒவ்வொரு கட்சி வலுவாக உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் பூத் கமிட்டி பூத்துக்கான குழுக்களை அமைப்பதை குறித்தும் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசனை கூட்டங்களை நடத்தி வருகிறேன். தற்போது வருகின்ற அனைத்து தமிழ்நாடு முழுக்க வருகின்ற அனைத்து நிர்வாகிகளும் மிக உற்சாகமாக மிக வீரியமாக இந்த தேர்தல் களத்தை சந்திப்பதற்கு ஆவலாக இருக்கிறார்கள். தொடர்ச்சியா தேர்தலுக்கான பல கட்சிகள் பல முடிவுகள் எடுத்துட்டாங்க. வட மாவட்டங்களில் உங்களுடைய முடிவு அப்படிங்கிறது ஒரு பிரதான ஒரு கட்சியா நீங்க தொடர்ச்சியா பார்க்கப்படக்கூடிய நிலையில உங்களுடைய முடிவு எடுக்கப்பட்டு விட்டதா எப்பொழுது அறிவிப்பீங்க? இல்ல, என்னை பொறுத்தவரையில் தங்களை சந்திக்கின்ற இந்த நிமிடம் வரையில் நாங்கள் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் நாங்கள் இடம்பெற்றிருக்கிறோம். ஏற்கனவே 2 நாடாளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்களில் நாங்கள் இடம்பெற்று எங்கள் கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறது. நாங்கள் பாரதிய ஜனதா தலைமையிலான அந்த மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்துகிற, மதத்தின் பெயரால் மனித படுகொலைக்கு உள்ளாக்கப்படுகின்ற அந்த கூட்டணியில் கொள்கை அளவில் எங்களால் இடம்பெற முடியாது. ஆதலால் நாங்கள் ஏற்கனவே தெளிவான ஒரு முடிவை எடுத்துதான் நாங்கள் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் பயணித்து வருகிறோம். ஆனால் இன்று 4 நாள் இந்த கூட்டத்தில் எங்கள் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களும் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், தொகுதி தலைவர் செயலாளர்கள் நாம் 15 ஆண்டுகளமாக இந்த கட்சியை மிக வலுவாக கட்டமைத்திருக்கிறோம். பல்வேறு மாற்று அரசியல் கட்சிகளிலிருந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான உறவுகள் நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். பல்வேறு அரசியல் கட்சிகள் கூட தங்களுடைய கட்சியை தமிழக வாழ்வுரிமை கட்சியோடு இணைத்திருக்கிறார்கள். ஆக இவர்களை எல்லாம் நாம் இந்த தேர்தலில் அவர்களுக்கு கூறிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். அதனால் நாம் இடம்பெற்றிருக்கிற திமுக ஆன தலைமையில் கூடுதல் இடங்களை கேட்டு பெற்று நாம் வெற்றி பெற்று சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் நம்முடைய குரல் ஒலிக்க வேண்டும் என்கிற கருத்தை எனக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கருத்துக்களின் அடிப்படையில் இன்னும் ஒரு சில வாரங்களில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாநில பொதுக்குழு கூட இருக்கிறது. அந்த பொதுக்குழுவை கூட்டி உரிய முடிவுகளை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். நாங்கள் இந்த நிமிடம் வரையிலும் நாங்கள் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் தான் நாங்கள் இடம்பெற்று பயணித்து வருகிறோம். இந்த நிமிடம் வரை அப்படிங்கறத ரொம்ப அழுத்தி சொல்லிட்டே இருக்கிறீங்க. குறிப்பா திமுக கூட்டணி தொடர்பா உங்களுக்கு அழைச்சிட்டாங்களா? ஏன்னா இப்போ காங்கிரஸ் பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள், முத்தரசன், குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே போயிட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கான அழைப்பு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்ல, இன்றைக்கு மாமேதை காரல் மார்க்ஸினுடைய படத்திறப்பு விழாவுக்கு எனக்கு அழைப்பு வந்தது. ஆனால் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை தொடர்ந்து ஏற்கனவே 3 நாட்களாகவும் இன்றைக்கும் நீங்கள் பார்க்கிறீர்கள். இப்ப நூற்றுக்கணக்கான கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை நான் திட்டமிட்டு நடத்திய காரணத்தால் இன்றைக்கு முதலமைச்சர், கூட்டணி கட்சித் தலைவர் கூட அந்த விழாவில் என்னால் பங்கேற்க முடியவில்லை. மற்றபடி வேறு எந்த காரணமும் இல்லை. ஆனால் தேர்தலுக்கான என் கட்சி தொண்டர்களை ஆயத்தப்படுத்துகிற, தயார்படுத்துகிற அந்த பணிகளில் நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். மற்றபடி நான் திரும்ப அழுத்து சொல்வதற்கு காரணம் என்னன்னா, நான் இந்த நிமிடம் வரையில் நான் திமுகவில் தான் இருக்கிறேன், மதச்சார்பற்ற கூட்டணியில் தான் இருக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் எங்கள் கட்சியினுடைய 99.9% கட்சியினுடைய எண்ணம் என்பது நமக்கு கண்டிப்பாக நமக்கு கூடுதல் இடங்களை திமுக தலைமை தர வேண்டும். நாம் அந்த அளவுக்கு இந்த 15 ஆண்டுகளில் இந்த கட்சி தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பு உள்ள, குறிப்பாக தமிழ் தேசியம் பேசக்கூடிய, தமிழருக்கான அரசியல் பேசக்கூடிய இளைய தலைமுறை நம்மை ஆதரித்து நிற்கிறார்கள். சில முற்போக்கு இயக்கங்களும் கட்சிகளும் தமிழ் தேசிய அமைப்புகளும் நம்மளை ஆதரித்து அந்த அமைப்புகளையே நம்மோடு இணைத்திருக்கிறார்கள். அதனால் உரிய ஒரு பங்கீடு, இடஒதுக்கீடு பகிர்வில் நமக்கு உரிய ஒரு அங்கீகாரமும் நமக்கு உரிய ஒரு முக்கியத்துவம் கிடைக்கப்பெற வேண்டும் என்பது கட்சிக்காரர்களுடைய முடிவாக இருக்கிறது. இதற்கு பிறகு பொதுக்குழுவை கூடி அதற்கு பிறகுதான் எந்த முடிவாக இருந்தாலும், மாற்று முடிவாக அல்லது மாற்று கருத்து குறித்து நாங்கள் யோசிப்பதாக இருந்தாலும் பேசுவதாக இருந்தாலும் அது எங்களுடைய பொதுக்குழுவில் முறையாக நாங்கள் விவாதித்தான் முடிவெடுப்போம். இப்போதைக்கு நாங்கள் திமுக கூட்டணியில் தொடர்றோம். திமுகவினுடைய முதலமைச்சர் அவர்கள் என்னோடு பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற நிகழ்ச்சிகளில், சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதற்கு அரசியல் கட்சிகளோடு நட்பு பாராட்டி பேசி வருகின்ற மாண்புமிகு திரு ஏவா வேலு போன்றவர்கள், அண்ணன் நேரு போன்றவர்கள் எங்களோட தொடர்பில் பேசிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்போது திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் என்று கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை அழைத்து பேசுகின்ற போது கண்டிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அழைத்து பேசுவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பா ராமதாஸ் அவர்கள் திமுகவுடன் வருவதற்கு
ஒருவேளை அந்த வாய்ப்பு இருந்தா விடுதலை சிறுத்தைகள் நாங்க வெளியேறிடும் சொல்லி திருமாவளவன் அவர்கள் வெளிப்படையாவே பல இடத்துல பதிவு செய்கிறாரு. அப்படி இருக்கும்பொழுது குறிப்பா வட மாவட்டங்கள்ல அதிக வாக்குகள் வைத்திருக்கக்கூடிய வகையில வேல்முருகன் அவர்கள் மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறீங்க. அந்த கன்சிடரேஷன் பாக்குறாங்களா இல்லாட்டி அத பெருசா எடுத்துக்கல? இல்ல, அந்த கன்சிடரேஷனை கண்டிப்பா திமுகவின் தலைவர் மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கடந்த காலங்களில் பார்த்திருக்கிறார். அதே போன்று அவருடைய மகனாக இருக்கிற இன்றைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக பார்ப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். காரணம், பாமகவின் ஒரு பிரிவு, அன்புமணி தலைமையிலான பிரிவு அதிமுக தலைமையில் இடம்பெற்றிருக்கிறது. தற்போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவினுடைய தலைமையிலான பாமகவும் திமுகவுக்குள்ள வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்கிற போது, ஒரு தமிழ்நாட்டின் பெருத்த ஒரு தமிழ் சமுதாயத்தின் ஒரு பிரதிநிதியாகவும் நான் இருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் கட்சியாகவும் தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கிறது. ஆக அந்த அடிப்படையில் நிச்சயமாக திமுகவின் தலைமை உரிய அங்கீகாரத்தையும் உரிய மரியாதையும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு தர வேண்டும் என்பதுதான் இந்த 4 நாட்களாக நடைபெறுகின்ற கூட்டத்தினுடைய ஒட்டுமொத்த ஒற்றை கோரிக்கையாக இருக்கிறது. கண்டிப்பாக முதலமைச்சரும் திமுகவின் தலைமையும் அப்படிதான் எங்களை பரிசீலனை செய்வார்கள் என்று நான் முழுதாக நம்புகிறேன். தொடர்ச்சியா ஒரு இடங்கள் கொடுப்பது அப்படிங்கறது தொடர்ந்து பாக்குறோம். இந்த முறை அதே மாதிரியான ஒரே இடம் அப்படின்னா அது மாற்று முடிவுக்கு வழிவகுக்குமா? இல்ல, அதுதான் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதாவது எங்களை பொறுத்தவரையில் ஒரு இடத்தை பெற்றுக்கொண்டு இந்த தேர்தலை சந்திக்க கூடாது என்பதுதான் எங்கள் கட்சியினுடைய பெரும்பான்மையினுடைய கருத்தாக இருக்கிறது. அதனால் ஒருவேளை திமுக இதுவரையும் எங்களுக்கு அப்படி சொல்லவில்லை. அப்படி ஒருவேளை திமுக தலைமை எங்களுக்கு சொல்லினால் அதை குறித்து எங்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவை கூட்டி உரிய முடிவுகளை நாங்கள் எடுப்போம்.